ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபங்க்ஷன்ஸுக்கு எடுத்த வீடியோஸ் எதுவுமே போடலை, ஏன்னா எடிட் எதுவுமே பண்ண முடியலை நண்பர்களே. அதனால் பயங்கர பிஸியாக இருந்ததுனால எதுவுமே பண்ணல. பாப்பா போட்டிருந்துருப்பா, கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. நான் என்னுடைய வேலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து என்ன பண்ணுங்கள், பாருங்கள். ஓகேவா? இது வந்து நம்ம வந்து தருவிக்குளத்து திருவிழா ஃபெஸ்டிவலுக்கு எடுத்த சாரி. நல்லா இருக்குதா? சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சதான் சரியா. நியூ இயருக்கு ஒரு நாளைக்கு முன்னக்கூட்டியில் இருந்து உங்களுக்கு நான் விஷ் பண்ணது, அப்புறம் என்னென்னலாம் நடந்துச்சு, அது எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுருக்கேன் சரியா. 2 பேர் வீடியோக்குமே டிஃப்ரென்சியேஷன் வந்து இருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்குமே வந்து புதிய வருட நல்வாழ்த்துக்கள் சரியா. ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு பிறக்க தான் செய்யுது. ஸோ அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்போர்ட்டிவாக டேஸை வந்து நகர்த்திக்கிட்டே போகிறோம். அதே மாதிரி எல்லோருக்கும் இந்த ஆண்டு வந்து இனிய ஆண்டாக அமைய வாழ்த்தி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிச்சனில் நாம் என்ன சமையல்லாம் வந்து ஃபெஸ்டிவலை முன்னிட்டு நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பாப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் சமையல். ஓகேவா? வர்ற விருந்தாளிகளை செமையாக கவனிக்கணும் இல்லையா? ஸோ நான் வந்து நம்ம கிச்சனில் வந்து எப்பவும் போல் குக்கரில் வந்து சாதம் வச்சாச்சு. இன்றைக்கி வந்து என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா, பருப்பு சாம்பார் சரியா. ஏன்னா 4 நாள் இருந்தாங்க. இன்னும் நம்ம கறி, மட்டன், மீன் எல்லாமே சமைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா சாம்பார் வந்து என்ன சாம்பார்னால் அவரைக்காய் சாம்பார் இருக்கு இல்லையா, அந்த அவரைக்காய் சாம்பார் வந்து சமைக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நல்ல தோட்டத்தில் விளைஞ்ச பாகைக்காய் வந்து கிடச்சிச்சு, ஒருத்தங்க கொடுத்தாங்க. ஸோ அந்த பாவக்காயையும் கூட்டு வைக்கலாம் என்று இருக்கின்றேன். அதற்கு அப்புறமாக மீன் பொரியலும் அதுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து பொரிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மீன் வந்து நம்ம ரெடியாக வந்து வெட்டி கட் பண்ணி வச்ச மீன் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஸோ வந்து அதை பொரிச்சிட்டு இன்னொரு நாள் வந்து குழம்பு வைக்கலான் இருக்கேன். அதுக்கு குழம்புக்கு தனியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அவரைக்காய் சாம்பாருக்கு தேவையான எல்லா பொருட்களும் வெங்காயம், தக்காளி, மிளகாய் எல்லாமே வந்து என்ன பண்ணி வச்சாச்சு, நல்லா நறுக்கி வச்சாச்சு. நான் வந்து சாம்பாருக்கு எப்போவுமே வந்து பாசிப்பருப்பு தான் வந்து யூஸ் பண்ணுவேன் நண்பர்களே. ஏன்னா வந்து துவரம்பருப்பு வந்து வாயு அப்படின்னு சொல்லிட்டு அதில் எவ்வளவு தான் நம்ம வந்து காயம் அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு போட்டாலும் அது ஒத்துக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் இவ்வளோ காலமாக ஒரு 26 வருஷம் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது எல்லாமே வந்து நான் வந்து பாசிப்பருப்பில் தான் சாம்பார் வந்து சாப்பிட்ருக்கேன். ஸோ இது சாம்பார் அப்படின்னு இல்லை, பருப்பு குழம்பு சரியா. எல்லாமே பருப்பு போட்டு இதெல்லாம் போட்டு காயும் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நெய் ஊற்றி நம்ம தாளித்தோம் அப்படின்னா பாசிப்பருப்பு சாம்பார் செம சூப்பராக இருக்கும். நம்ம அதில் அவரைக்காய்க்கு பதில் நம்மளுக்கு இஷ்டப்பட்ட காய்கறிகளை போட்டு வைக்கலாம். அப்புறம் வந்து நல்லா மீன் பொரிக்கிறதுக்காக மசாலா போட்டு தடவி ஊற வச்சாச்சு. 1/4 மணி நேரம் ஊறியாச்சு. திரும்ப அதை பொரிக்க வேண்டியதான். அப்புறம் பாவக்காய் காட்டினேன் இல்லையா, பாவக்காய் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பாவக்காய் வந்து நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக கசப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஈக்குவல் அளவுக்கு வந்து வெங்காயம் என்ன பண்ணுங்கள் நல்லா கட் பண்ணி அப்புறம் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா பாவக்காய் வந்து ரொம்ப மொறுன்னு இருக்கும். வறுக்கும் போது 4 வத்தல் போட்டு செய்யுங்க, செம சூப்பராக இருக்கும். முட்டை வேணுனாலும் ஆட் பண்ணலாம் விருப்பப்பட்டவர்கள் சரியா. மூக்க தொலைக்கிறீங்க பாருங்களேன், அழகா இருக்குங்க. அப்படியே செம்மையாக இருக்கு நண்பர்கள். வாசம் தெளிவாகவே இல்லாமல் இருக்குது. இப்போ தெளிவாக இருக்குது நண்பர்களே. மீன் பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். பிள்ளைகளே பாருங்கள், செம்ம 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 வாசமாக இருக்குது. நீங்கள் பாருங்கள் பாணிமா, என் பாணி பிள்ளைய பாருங்க, என் பாணி பிள்ளைய பாருங்க, சாப்பாடுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. பாணி பிள்ளைய பாருங்க, அப்படி வாசமாக இருக்குது. இங்கே பாருங்கள், அடுத்து அப்படி ஊற வச்சுருக்கேன். அப்பா சமையல் கட்டில் நின்னால் நேரம் போகிறதே தெரியல நண்பர்களே. இன்னும் பாவக்காய் வெட்டி முடியலை. சரி ஓகே, மீனை எடுத்து வச்சுட்டு அடுத்த ரவுண்டை போட்டு வரேன். என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நியூ இயர் வரப்போகுது. ஸோ நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம பாப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஸ்பெஷல் சமையல் தான் இது. அதுக்கப்புறம் 1 வீக்காக நம்ம வந்து ஒரே கல்யாண வீட்டு சமையல், சாப்பாடு, கறி அது இதுன்னு சாப்பிட்டாச்சு. ஸோ மீன் வந்து எடுக்கவே இல்லை. அதுக்காக இன்றைக்கி வந்து நம்ம மீன் எடுத்திருக்கோம். நம்ம எப்பவும் போல் குக்கரில் வந்து நம்மளுடைய சாப்பாடை வந்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னா வச்சாச்சு ரைஸு. அதுக்கப்புறம் வந்து நான் வேறு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா சால மீனுக்கு வந்து வாங்கியிருந்தேன் ஒரு 50 ரூபாய்க்கு 1/4 கிலோ. இது போக எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணார்னா 2.5 கிலோ சைஸில் உள்ள ஒரு முரல் மீன், நல்லா கலிங்க முரல்மாங்க, பரு முரலாக இருக்கும், அந்த முரல் மீன் வேறு வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ வந்து நான் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா இதை வந்து சால மீனை போட்டு தலையெல்லாம் போட்டு நல்லா ஒரு கொதி குழம்பு மாதிரி ஒரு குழம்பு வச்சாச்சு. அதுக்கப்புறம் நல்ல துண்டாக பார்த்து பொரிக்கிறதுக்கு வந்து எடுத்துட்டேன்.
இதில் வேறு நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா அவரைக்காய் பாவக்காய் இது வேறு வாங்கியிருந்தேன் சரியா. ஸோ வேண்டாம் இது கூட இன்றைக்கி வச்சா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டு நாளைக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்களா நான் சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டேன். தலையை பாருங்கள், நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் என்னுடைய ஃபேவரட் தலை அப்படின்ட்டு. ஸோ நானும் சாப்பிட போகிறேன், நீங்களும் சாப்பிடுங்க. மணமக எப்படி வேகமாக ஓடுறா பாரு. சி எனக்கு வந்து ஒரு கிளிப்பிங் கூட கொடுத்துடக்கூடாதான், அது அவங்க வீடியோவில் தான் கொடுப்பாங்க. அதனால் இது வந்து வெளியா சரி தானே வெளியே எப்போ போடக்கூடாது. அப்புறம் பாப்பா ஃப்ரெண்டு என்னுடைய செல்ல பிள்ளை தனா வந்து சூப்பராக வந்து கோலம் போட்டால் படிகளெல்லாம். ஏன்னா ஹிந்து பிள்ளை பார்த்துங்க அழகாக போட்டால், அவங்க போடுறது தனியாகவே டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதுக்கப்புறம் வாசல்லலாம் வந்து பூவெலாம் வச்சுருந்தோம். இதுதான் வந்து நம்ம வீட்டில் உள்ள கிறிஸ்மஸ் ட்ரீ. அதை தனியாக உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்து காட்டல நண்பர்களே. அதுவும் வந்து சூப்பராக இருந்துச்சு கிறிஸ்மஸ் ட்ரீயும். அப்படியே வந்து நாங்கள் வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அங்க போயிட்ட பாட்டில் மலரில் ஒளி இல்லை, அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள். சத்தியை முத்திரை கட்டளை இட்டது நாயகன் இயேசுவின் வேதம். கட்டளை கேட்டவர் தொட்டிலில் கேட்பது பாலகன் இயேசுவின் கீதம்.
சத்திய முத்திரை கட்டளை இட்டது நாயகன் இயேசுவின் வேதம். கட்டளை கேட்டவர் தொட்டில் கேட்பது பாலகன் இயேசுவின் கீதம். அதுவானகம் பாடிய முதல் பாடல், அந்த தூதுவன் ஆடிய விளையாடல். அது ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். மேய்ப்பன் அவனே, மேய்ப்பன் அவனே, ஆடுகள் எல்லாம் குழந்தை வடிவத்தில். மன்னவன் அவனே, மக்கள் எல்லாம் மழலை வடிவத்தில். மேய்ப்பன் அவனே, ஆடுகள் எல்லாம் குழந்தை வடிவத்தில். மன்னவன் அவனே, மக்கள் எல்லாம் மழலை வடிவத்தில். மேரி மாதா ஏன் அதுக்குள்ளே நீ வராம போயிட்டு